ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 11/5/2025 சம்ருதி SM02 அதாவது ரெண்டாவது ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சண்டே. ஸோ சண்டேக்கு வந்து நம்மளுக்கு அக்ஷயா வரும். ஸோ அக்ஷயாவுக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு புது ட்ரா நம்மளுக்கு சம்ருதின்னு சொல்லிட்டு வருது. இது இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டாவது ட்ரா. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வீக் டு வீக் தான் பார்ப்போம். அதாவது சண்டே டு சண்டே, ஃப்ரைடே டு ஃப்ரைடே, சாட்டர்டே டு சாட்டர்டே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு இந்த சம்ருதிங்கிறது வந்து நம்மளுக்கு ரெண்டாவது ட்ராங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பழைய ரிசல்ட் வந்து ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய சம்ருதி ட்ரா 1 எடுத்த நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு. ஸோ 3 ப்ரைஸ் இருக்கிறதுனால அந்த 3 ப்ரைஸை மட்டும் நம்ம கொண்டு வந்து நம்ம எப்படி நம்ம லாஸ்ட் ட்ரா ஸ்வர்ணாவுக்கு கெஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த சம்ருதிக்கும் கெஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வர்ணாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 03 நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ அதே ஃபார்மேட்டில் நம்ம இன்றைக்கி நம்ம இந்த சம்ருதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம வந்து சீபோர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கான சீரியல் நம்பர், அதாவது எக்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர் தான் நண்பா. இப்போ நம்மளுக்கு இது புதுட்ராங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு 3 ப்ரைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க தனித்தனியாக. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்க போகிறோம். ஸோ இப்படி நம்மளுக்கு கொண்டு வர மிஸ்ஸிங் சீரியல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஏ போர்டில் தான் உட்காரும். ஸோ லாஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு வந்து 357 கிடச்சிருந்துச்சி, அதோட 0 கிடச்சிருந்துச்சி. ஸோ ஒற்றைப்படையை கனெக்ட் பண்ணி நம்ம சி போர்டை கனெக்ட் பண்ணோம். ஆனால் அது என்னென்னா வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் 3 வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி, 0 வந்து சி போர்டுக்கு போயிருந்துச்சு. ஸோ அதே ஃபார்மெட்டில் இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு கெஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குதா அல்லது ஏ போர்டுக்கு போகுதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து வந்தது போக வராததை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ எல்லாமே இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து தனித்தனியாக போர்டுகளை பிரிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி போர்டு தனியாக, 60, 50, 40 தனியாக. இப்போ நம்ம வந்து 60, 50, 40 பார்ப்போம். 0, 1, 2, 3 இல்லை, 4, 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை, 8, 9, 0. ஓகே. இப்போ நம்மளுக்கு 60, 50, 40 வந்து நம்மளுக்கு 3, 5, 6, 7 கிடச்சிருக்கு. இப்போ இங்கிட்டு பார்க்கலாம். 0, 1, 2, 3, 4 இல்லை, 5, 6, 7, 8 இல்லை, அப்புறம் நம்மளுக்கு 9 இல்லை. அப்போ 4, 8, 9 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதில் தான் சீபோர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஃபுல் போர்டில் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 8, 9 இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து சீபோர்டு அல்லது ஆல் போர்டுக்கு பயன்படுத்தினா நம்மளுக்கு இதில் வந்து டச் அண்ட் பேட்ச் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சீபோர்டு அல்லது ஆல் போர்டு 4, 8, 9 4, 8, 9 கிடச்சிருக்கு. ஸோ இது அதிகப்படியான நம்பர் தான். ஏன்னா நம்மளுக்கு 2 நம்பர் கிடச்சா தான் இதுவோ அதுவான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது அதிகப்படியான நம்பரு. அதே மாதிரி வந்து இதை குறைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து 9 மட்டும் தூக்கி விடலாம் நண்பா. ஏன்னா 9 வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டில் நிற்காது. அதே மாதிரி லாஸ்ட் ட்ராவும் நம்மளுக்கு வந்து 9 சி போர்டில் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து 9 வந்து லோ சான்ஸுக்கு கொண்டு போகலாம். ஆனால் ஏ போர்டுக்கு சான்சஸ் இருக்குது, சிக்கு கம்மி தான். ஸோ ஏ போர்டுக்கு வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம வந்து லோன் கொடுத்து ஏ அல்லது பின்னு வேண்டால் கொடுக்கலாம். ஆனால் சிக்கு வருமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். அதனால் நம்மளுக்கு 4 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக கொடுத்துருவோம் நண்பா. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 4, 8, 9 இருக்குது. ஸோ 9 லோஜஸ் பண்ணால் நம்ம வந்துக்கு 4 அல்லது 8 வரும். ஸோ 9 பொறுத்த வரைக்கும் ஏயா பியான்னு தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வரும். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9, 4, 9, 8 அப்படி இல்லைன்னா 8, 4 வரலாம். ஸோ இதே நம்ம உல்ட்டாவாக போடுறோம்னா 4, 9, 8, 9, 4, 8ன்னு கொண்டு வரலாம். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 4, 4, 8, 8, 9 வரான். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்.
உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோடு ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த ஸ்வர்ணா மெத்தடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம சமிருதிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே புது ட்ராங்கிறதுனால. ஸோ அதிகப்படியான ட்ராக்கள் இல்லாதனால நம்ம பழைய ட்ரா, அதாவது ஒரே ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேரை வச்சு நம்ம பிரிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தரும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 11/5/2025 சமிருதி SM02க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.